இன்று தசமி திதி. தசமி திதி என்று சொன்னாலே இது கிருஷ்ணபக்ஷ தசமி என்று சொன்னால் இது ஒரு ரஜச குணத்தை குறிக்கும். அதாவது திதியை பொறுத்த மட்டில் முதல் 5 நாட்கள் சத்துவ குணத்தையும், இறுதி 5 நாட்கள் ரஜஸ் என்று சொல்லக்கூடிய குணத்தையும், இறுதி 5 நாட்கள் தமோ குணத்தையும் ஒரு விலைகளே வகைப்படுத்தும். சரி, இந்த தசமி திதி என்று சொன்னால் இதற்குரிய கணபதியான க்ஷிப்ர கணபதியை வணங்கிவிட்டு, இன்றைய தசமி திதிக்குரிய தேவதையான திதிநித்யா தேவதையை நித்யாதேவியை வணங்கிவிட்டு, இன்றைய நித்யாதேவி என்று சொன்னால் இன்றைய தத்துவம் என்பது வாயு தத்துவம். தசமி திதி என்றாலே வாயு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இதே தசமி திதி என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய நித்யாதேவி என்பவள் சமயபுரத்து மாரியம்மனை குறிக்கக்கூடியவள். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது சூரியனிலிருந்து ஒவ்வொரு நாளாக பிரிக்கிறோம், வாசரா என்கின்றோம். அப்பொழுது நாம் பிறந்த நாள் என்பது நம்மை ஆரோக்கியத்துடன் தொடர்பு படுத்துகிறது. உதாரணமாக ஒருவர் திங்கட்கிழமையில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் மாகேஸ்வரி அப்படின்னணும். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் பிராமி, திங்கள் என்று சொன்னால் மாகேஸ்வரி, செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் கௌமாரி, இதே புதன்கிழமை என்று சொன்னால் வைஷ்ணவி, வியாழக்கிழமை என்றால் வியாராகி, வெள்ளிக்கிழமை என்றால் இந்திராணி மற்றும் சனிக்கிழமை என்றால் சாமுண்டி. இந்த தலைப்பை பற்றி ஏன் பேச வேண்டும்? மருத்துவ ஜோதிடம் என்கிறார்கள். சூரியனை சனி பார்க்கிறது. அப்பொழுது தந்தை வழியிலே ஏதோ ஒரு ஜெனட்டிக் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறது என்கிறார்கள். சந்திரனை சனி பார்க்கிறது. தாயார் வழியிலே ஏதோ ஒரு ரோகம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். லக்னாதிபதியுடன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறான். தந்தை வழியிலே, பாட்டனார் வழியிலே ஏதோ ஒரு கர்மரோகம் என்கிறார்கள். இதே சந்திரனுடன் இந்த கேத்துவோ சம்பந்தப்பட்டிருந்தாலோ, ராகு சம்பந்தப்பட்டிருந்தாலோ, கேத்து என்றால் தாய் வழி, இதே ராகு என்றால் தந்தை வழி, இதை போலெல்லாம் சொல்கிறோமே. எனினும் இதிலே மற்றொரு கருத்தும் உண்டு. என்னவென்றால், நாம் பிறந்த வார நாள், உதாரணமாக ஒருவர் செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருக்கிறார் காலை 8 மணிக்கு என்று வைத்துக்கொள்வோமே. அவருக்கு அன்று தெய்வமான கௌமாரி என்று சொல்லக்கூடியவள் தான் ஆரோக்கியத்தின் தன்மையை ஒரு அளவு தீர்மானிக்கக்கூடியவள். அதே நபர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணிக்கு பிறந்து விட்டார், முன்னிரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ அதை திங்கட்கிழமையாக தான் கருதணும். அதாவது சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை அதை ஒரு நாளாக கருத வேண்டும் வேத ஜோதிடத்தில். சரி, இதை கருதுவதால் என்ன நன்மை என்று சொன்னால், நாம் பிறந்த நாளுக்குரிய அதிபதி. உதாரணமாக ஒருவர் செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருக்கிறார், செவ்வாய் ராகுவுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இரத்தம் வழி பிணிப்பீடைகள், முன்னோர் வகையிலே ஏதோ ஒரு கர்மாவினால் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அது எந்த வீட்டில் இருக்குன்னு எல்லாம் பார்க்கணும். நாம் பிறந்த நாள் என்பது நம் உடலின் பிராணசக்தியை தீர்மானிக்கக்கூடியது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறீர்கள், பிராமி அதற்கான தேவதை கிழக்கு திசை. இதே நீங்கள் திங்கட்கிழமை பிறந்திருக்கிறீர்கள், மாகேஸ்வரி அதற்கான தேவதை வடக்கு திசை. இதே நீங்கள் புதன்கிழமை பிறந்திருக்கிறீர்கள், செவ்வாய்க்கிழமைக்கு வந்துடுவோம், செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறீர்கள், கௌமாரி அதற்கான தேவதை தென் கிழக்கு அதற்கான திசை. இதே புதன்கிழமை பிறந்திருக்கிறீர்கள், வைஷ்ணவி அதற்கான தேவதை தென் மேற்கு அதற்கான திசை. அதே வராகி என்று சொல்லக்கூடியவள் தெற்குக்கான அதிபதியாகவும் விளங்குகின்றாள். ஏனென்று சொன்னால் வராகி ஒரு தன்மையிலே யமராஜனது சக்தியாகவும் விளங்குகின்றாள். தென் திசை யமனது திசை. இதே நீங்கள் இந்திராணி என்று எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமைக்குரியவள், அவள் மேற்கு திக்குரியவள். சாமுண்டி என்று எடுத்துக்கொண்டால் வட மேற்குக்கு உரியவள். இதில் வடகிழக்கு என்பது ஏன் வரவில்லை என்று சொன்னால், அது ஈசான்யம், சிவனுக்குரிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்பொழுது நாம் ஏதோ ஒரு முயற்சியை செய்கிறோம். உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு திக்கை நோக்கி செல்ல வேண்டியது ஒரு பயணம் இருக்கிறது, இந்தியாவிலிருந்து ஜப்பான் செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோமே. அப்போது பிராமியை நினைத்து விட வேண்டும். இந்த யோகினிகளுக்கு நம் பிராணசக்தியை நமக்கு தருவார்கள். எனினும் சில குணங்கள் இருந்தால் அந்த பிராணசக்தியை நம்மிடமிருந்து எடுத்து விடுவார்கள். என்ன குணம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நாம் பொதுவாக படிக்கின்றோம், காமம், குரோதம், லோபம், மத மாச்சரியம், அப்புறம் இது சொல்லுவோம் ஆலசியம்லாம் சொல்கிறோம். என்னென்னா, ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்திருக்கிறார், காமம், த டிசையர் டு கிரியேட், கல்டிவேட், பெருசாகணுன்ற ஒரு ஆசை, அதிலே ஈடுபட்டு அவர்களது பிராணசக்தி டிப்ளீட் ஆகுமா. இதே திங்கட்கிழமை பிறக்கிறோம், மாகேஸ்வரியில் பிறந்து விட்டால் குரோதம்,
ஒரு அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கோபம் நமக்குள் உள்ளார்ந்து இருக்குமாம். திங்கள் என்பது சந்திரனின் தன்மையை கொண்டது. அந்த அடக்கி வைத்திருக்கக்கூடிய கோபம் என்பது உடல் ஆரோக்கியத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த ஒரு வகை செய்ய கருத்து உண்டு. இதே நாம் செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருக்கிறோம், கௌமாரி என்று சொல்கிறோம். லோபம், கிரீடினஸ், டு அட்ராக்ட் மணி, டு அட்ராக்ட் வெல்த், அது அவர்களது ஆரோக்கியத்தினிலே ஒரு சில தடைகளை கொண்டு வருவாமாம். மீண்டும் வருகின்றோம், புதன்கிழமை என்கின்றோம். இதிலே புதன்கிழமை என்று சொன்னால் வைஷ்ணவி. அவள் வைஷ்ணவி என்ன சொல்கிறார்? மோகம். அப்போது அந்த மோகம் என்பது என்ன? நம்ம டு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற அந்த மோகம். ஏதோ ஒரு வகையிலே நமக்கும் அந்த பொருள் மேல் மோகம் இருக்கலாம், அந்த பொருளுக்கும் நம்ம மேல் மோகம் இருக்கலாம். அதனால் நம் எனர்ஜி அல்லது பிராணன் டிப்ளீட் ஆகிடுமா. அதே போல் வியாழக்கிழமை மதம் என்கின்றோம். மதம்னா டு ஃபைட். யானை மத யானம்ன்றாலே டு ஃபைட். அந்த ஆட்டிடியூட் டு ஃபைட்டு வியாழக்கிழமை வாராகி சொல்லக்கூடியது. பல பேர் செவ்வாய் தானன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த யோகினிகளை பற்றி பேசும்பொழுது வியாழக்கிழமையை அவர்கள் வாராகியுடன் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அந்த ஃபைட்டிங் ஆட்டிடியூட் அவர்களது பிராணசக்தியை பாதித்து விடுமாம். மீண்டும் வருகின்றோம், வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் இந்திராணி. அவளுக்கு என்ன மாச்சரியம், என்வி, ஜெலசி என்றெல்லாம் சொல்கின்றோம் ஆங்கிலத்திலே. அது போன்ற ஒரு குணம் நமது ஆரோக்கியத்திலே ஒரு சில தடைகளை கொண்டு வந்து விடலாம் வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தா. மீண்டும் வருகின்றோம் சனிக்கிழமை, ஆலசியம். ஆலசியம்னா ப்ரொக்ராஸ்டினேஷன், லேசினஸ் என்னெல்லாம் சொல்லலாம். ஏதோ ஒன்று ஒரு அலட்சியம், இதெல்லாம் ஒரு ஆரோக்கியத்திலே ஒரு குறைபாடை கொண்டு வந்து விடுவான். இது எந்த அளவுக்கு நாம் விஞ்ஞான ரீதியாக கருத முடியும் என்று சொன்னால், இந்த சப்த மாதாக்கள் என்பவர்கள் உடலிலே சப்த தாத்துக்களாக இருக்கிறதாக சொல்கிறார்கள். நாம் சொல்கிறோம் பிளாஸ்மா, பிளட்டு, போன் மேரோ, ஃபேட்டு, மசில்ஸு, அப்புறம் அந்த நம்மளுடைய ப்ரொடக்ஷன், லைஃப் ப்ரொடக்டிவிட்டி, லிக்விட்ஸு, ஃப்ளூயிட்ஸுன்னெலாம் சொன்னால் 7 வந்துடும். இந்த 7மே சேர்த்து உடலிலே 11 வகையாக ஆக்சிஜன், நைட்ரோஜன், ஹைட்ரோஜன், கார்பன், ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், இதெல்லாம் 11 வந்துடும். அந்த 7ன்றது சப்தமாத்தாக்களை குறிக்கும், 11 என்பது ஏகாதச ருத்ரர்களை குறிக்கும். இவைதான் நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றன. இவைதான் நம்மை இப்பொழுது அந்த இறை நாமங்களை பேச வைத்து கொண்டிருக்கிறது. அப்போது இது 7 நாளும் வெவ்வேறு விதங்களிலே தோஷம் வந்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் தினமும் அந்தந்த திதி கணபதிகளையும் திதி தேவிகளின் பெயரையும் சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் இந்த குணங்கள் நரக சதுர்தசி என்று சொல்லக்கூடிய, அதாவது வளர்பிறை தேய்பிறைக்கு இந்த பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு முதல் 2 நாட்களில் அதிகமாக இருக்குமா அந்த 14th டேயில். அதனால தான் ஏகாதசியிலேருந்து நம்ம ப்ரேயர் ஆரம்பிச்சிடணும். பிரதோஷத்தன்னைக்கு சிவ வழிபாடு செய்யணும். அப்போ சதுர்தசியில் அந்த ஃப்ளக்சுவேஷன் மைண்டு நமக்கு கம்மியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பிறந்த தினத்துக்கேற்ப நான் சொன்ன 7 வித கெட்ட குணங்களிலே ஆட்பட்டு விடுவோமாம். அதனால் நம் பிராணசக்தி இழந்து விடுவோமா. அப்போ நம்ம பிராணன்னு இந்த மூச்சு காற்றை மட்டும் நினைக்கிறோம். இது லைஃப் ஃபோர்ஸ். இந்த உடலை விட்டு சென்றாலும், ஈரத்தை விட்டு சென்றாலும் நமது ஆன்ம ஒளியை காப்பாற்றுவதற்காக இந்த சக்தி நமக்கு தேவைப்படுமா. அப்போ என்ன சொல்கிறாங்க, நரக்க அப்படின்ற வார்த்தையை திருப்பி போட்டால் கரணன்னு வரும். ந ர க க ர ந. அப்பொழுது நரகத்திலே ஆட்படாமல் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய நிலையிலே சிக்கிவிடாமல் இருக்க கரணம் என்று சொல்லக்கூடிய தோப்புக்கரணம் என்பதை நாம் இட்டால் மகிழக்கூடிய கணபதியின் அருள் இருந்தால் தான் இதிலிருந்து தப்பிக்க முடியுமா. எனவே இதை பற்றி இன்னும் பேச வேண்டாம். உதாரணமாக குரு, செவ்வாய், சூரியன் சேர்க்கை இருந்தால் வெப்பமான தேகம் இருக்கும், அதனால் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் என்பதை பற்றியெல்லாம் மேலும் சில கருத்துக்களை மருத்துவ ஜோதிடத்தின் ஒரு வாயிலாக சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆசை. எனவே தான் இன்று இதை பற்றி காலை பதிவு செய்ய நினைத்தேன். அம்மாவோட 7 பேர்களையும், பிராமி, மீண்டும் பிராமிக்கு பிறகு மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து லைனாக எடுத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தெரியும் சூரியனுக்குரியது, திங்கட்கிழமை சந்திரனுக்குரியது, செவ்வாய்க்கிழமை அங்காரகன் என்று சொல்லக்கூடியவன், பௌமன் என்று சொல்லக்கூடியவன் அவனுக்குரியது மார்ஸுக்கு, புதன்கிழமை என்பது புதன் கிரகத்துக்குரியது, அதே போல் வியாழக்கிழமை என்பது குரு கிரகத்துக்குரியது, வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனுக்குரியது, சனிக்கிழமை என்பது சனீஸ்வரருக்குரியது என்பதெல்லாம் தெரியும். எனினும் இந்த சப்தமாத்தாக்கள் இவர்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த சப்தமாத்தாக்களுக்கும் திசைகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இவை நம் உடலின் ஆரோக்கியத்திலே பெரும் பங்கு வகிக்கின்றன. எனவே தான் எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் சப்தகன்னி வழிபாடும் சப்தமாத்தாக்கள் வழிபாடும் மிக மிக இன்றியமையாதது.
அதுதான் நமது வீட்டிலே இந்தந்த திக்கிலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு உதவும் என்னும் கருத்தை காலையே உங்களுக்கு சொல்ல நினைத்தேன். எனினும் ஈசனது அருள் நோக்கத்தால் இன்று மாலை இதை பதிவிடுகிறேன். நான் ஜூம் வகுப்பாக எடுக்கலாம் என்றால் மீண்டும் அதில் ரெக்கார்டிங்கில் ஏதோ ப்ராப்ளம் வந்தது. எனவே தான் பார்த்தேன், சரி இப்போ ரெக்கார்டிங் பண்ணி பேசிடுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம், சிந்திப்போம். சிவ